Welcome to Black Shadow. In the show, Mr. Dark. இந்த மிஸ்டர் டாக் ஷோவில் இதுக்கு முன்னாடி ஜின்களை பற்றியும் நிறைய அமானுஷ்ய சம்பவங்களை பற்றியும் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் என்ன உங்களுக்கு ஒரு 2 வருஷமாகவே இந்த பிளாக் ஷேடோவில் வந்து உங்களுக்கு நிறையவே தெரியும். நான் இதில் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், எனக்கு நடந்த நிறைய அமானுஷ்யமான சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிளாக் ஷேடோவுக்கு நான் வர்றதுக்கான ரீசன், இந்த பிளாக் ஷேடோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த சில உண்மையான சம்பவங்களை பற்றி தான் இந்த ஷோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது வந்து கேரளா, என்னோடய பெரியம்மாவோட வீடு தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது ஏரியா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டரு அந்த டவுன்லேருந்து ட்ராவல் பண்ணி போகணும். இது போகிற வழியெல்லாம் வந்து ஓரளவு வந்து வீடுங்க வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்ட போக போக அந்த வீடுங்க இருக்கிற அந்த பப்ளிக் இருக்கிற அம்சமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். கிட்டத்தட்ட சுற்றி ஒரு ரப்பர் எஸ்டேட் தான் இருக்கும். அந்த ரப்பர் எஸ்டேட்டில் திடீர்னு ஒரு கட் எடுத்து உள்ள ஒரு ஒத்தேடி பாதையில் போய்கிட்டே இருந்தால் இந்த ரப்பர் எஸ்டேட்டுக்கெலாம் நடுவில் அந்த வீடு இருக்கும். வீடுனா சின்ன வீடு கிடையாது, ஆக்சுவலாக அது ஒரு கொஞ்சம் பெரிய வீடு தான். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ போனது கிடையாது, சரிங்களா. அப்பப்போ போவோம், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அக்கேஷன்ஸ்னால் அந்த மாதிரி போவோம். மற்றபடி இந்த நைட்டில் தங்குறதுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சின்ன வயசில் வந்து நான் தங்கியிருக்கேன் அந்த வீட்டில். அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கவங்களாக இருக்கட்டும், சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அமானுஷ்யமாக நடக்கும் அங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடம் வந்து சுற்றி ரப்பர் எஸ்டேட்ஸ் இருக்கிறனால சுற்றி நிறைய சூசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறையவே நடந்திருக்கு. சூசைட்ஸ்னால் அதாவது அங்கே அந்த வீட்டை சுற்றி சில வீடுங்கள்லாம் இருக்கும். ஒரு 5-6 வீடுங்க தான் அந்த சரௌண்டிங்கில் வந்து இருக்கும். ஏதாச்சும் அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சரல் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி சிலவங்க கஷ்டத்தினால சூசைட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ரப்பர் எஸ்டேட்குள்ளே நிறைய சூசைட்ஸ் வந்து நிறையவே நடந்திருக்கு. பொதுவாகவே வந்து இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும்னா, மனிதர்கள் வந்து அடிக்கடிக்கு போய்கிட்டு வந்துட்டு மனுஷனோட அந்த புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து பெருசாக நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே மனுஷனோட அந்த நடமாட்டம் வந்து ரொம்ப கம்மியாகுதோ, அதாவது ரொம்ப கம்மியாக தான் மனுஷன் அங்கே போயிட்டு வரான், அங்கே வந்து பெரிய நடமாட்டம்லாம் கிடையாது, வெறும் காற்றோட அம்சம் மட்டும்தான் இருக்குது, ஏர் சர்க்குலேஷன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது, மற்றபடி வேறு யாரும் வரமாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் குறிப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்கும். அப்படி அந்த வீட்டில் வந்து பெருசாக யாரும் தங்குறதும் கிடையாது. எங்கள் பெரியம்மா மட்டும்தான் மோஸ்ட்லி எங்கள் தனியாலாம் தங்குவாங்க. இந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்து நான், என் தங்கச்சி, அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா 3 பேரும் வந்து போகிறோம். அன்றைக்கி நைட்டு வந்து லேட்டானனால நானும் என் தங்கச்சியும் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 8 o'clock இருக்கும்போது சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் ரிலாக்ஸாக வந்து நாங்கள் தூங்குறதுக்காக போயிட்டோம். தூங்கலாம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு கண்ணை மூடின கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு மாதிரி பேடான ட்ரீம்ஸ், வேறு ஒரு அன்வான்டான ட்ரீம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. என்னால் சரியாக தூங்க முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது எனக்கு அப்போவே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியாக படலை அப்படின்ற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட்டான ஒரு சிச்சுவேஷனாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என் தங்கச்சியும் சொன்னால், எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி வீடு ஞாபகமாகவே இருக்குது, எனக்கு வந்து ஒரு மாதிரி அவளுக்கும் அன்கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போது மிட் நைட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு 11 o'clock அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அந்த வீட்டில் இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ரூம் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ரூம் ஜன்னலை ஒட்டியே வந்து கட்டில் இருக்கும். கட்டில் ஒட்டின மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜன்னல். ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல் 2 ஜன்னல் அந்த மாதிரி இருக்கிறது வழக்கம்னு சொல்லலாம். பட் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7-8 ஜன்னல் வந்து லைனாக இருக்கும். சரி, அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பழைய வீடுங்கிறனால அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த கட்டில் நானும் என் சிஸ்டரும் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 11 o'clock 11:30 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், ரொம்ப மிட் நைட்லாம் ஆகலை அந்த டைமில். அப்படி இருக்கும்போது சம்திங் ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக ரொம்ப அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஃபார் லைக், நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு ஆட்டு மந்தை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு கூட்டமாக நம்மளை கிராஸ் பண்ணி போனால் அந்த ஆட்டு மந்தையோட ஸ்மெல்லும் இன்னொரு ஏதோ ஒரு பேட் ஸ்மெல்லும் கலந்த மாதிரி எங்களால் வந்து அந்த டைமில் அதை வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. நான் வந்து பயத்தில் கேட்குறேன் என் பெரியம்மாட்ட, என்ன ஒரு மாதிரி ஸ்மெல்லு திடீர்னு வந்து ரூம்குள்ளே அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, என்ன எதுவும் புரியலையே, இது வெளியே இருந்து அந்த ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அவங்க வந்து தெரியலை, என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி வருது, எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஸ்மெல் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஸ்மெல்லு வந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் அது அப்படியே அடங்கிடுச்சு. மறுபடியும் அந்த ரூம் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு அந்த இடம். என்ன எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஸ்மெல் எங்கே போச்சுன்னு ஒன்றுமே புரியலையே. அப்படியே டோட்டலாக நார்மலைஸ் ஆகிடுச்சு. பட் ஆக்சுவல் ரொம்ப ஹாரபிளான விஷயம் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு எங்களுக்கு. நான் சொன்னல அந்த ரூம் ஒட்டின மாதிரியே ஒரு ஜன்னல் இருக்கும் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக அந்த வீட்டை சுற்றி வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட் தான். அந்த ரப்பர் எஸ்டேட்டில் இருக்க இலைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைங்கள்லாம் விழுந்து அது பெருசாக யாரும் க்ளீன் பண்ணலாம் இருக்க மாட்டாங்க. அந்த இலைங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். மழை பெஞ்சு அப்படியே மக்கி போயிடும். அப்படியே அங்கே தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜன்னலை ஒட்டி யாரோ அந்த இலைகளை சரன்னு தேய்ச்சிக்கிட்டு நடந்தால் ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? யாரோ நடக்கிறாங்க. எங்களால் கிளியராக அது கேட்க முடியுது. சம்ஒன் இஸ் வாக்கிங். அப்படி யாரோ நடக்கிறாங்கன்றது எங்களால் தெளிவாக தெரியுது. நமக்கு ஒரு சவுண்டு வந்து இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் ஆனாலோ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் ஆனாலும் நல்லா தெரியும். இந்த சவுண்டு இப்போ இங்கே கேட்குது, இங்கே கேட்குதுன்ட்டு. அந்த மாதிரி அந்த சவுண்டு பேக் சைட்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு யாரோ சர நடந்து அந்த ஜன்னல் ஓரமாக நடக்கிற வரைக்கும் எங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. யாரோ நடந்து மெயின் கேட்டு கிட்ட வர நல்ல சத்தம் கேட்குது எங்களுக்கு. நானும் என் சிஸ்டரும் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம். என்னால் அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. யார் திருடனா வேறு ஏதாச்சும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணது ஏதோ திருட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலாக இது இன்னும் வேடாக மாறுறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ஸ்டெப் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நடந்து வந்த சத்தம், அது ஃப்ரண்ட்டு கேட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அதே ஸ்டெப் சவுண்டு அந்த வீட்டோட ஹாலில் கேட்க ஆரம்பிச்சது. எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வீட்டோட மெயின் டோரும் சரி, எங்களோட பெட்ரூம் எல்லாமே லாக்கடாக இருக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தும் அந்த ஹாலில் யாரோ நடக்கிறது எங்களால் தெளிவாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப தெளிவாக அந்த ஹாலில் யாரோ வாக் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. நானும் என் சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா பயத்தோட உச்சியில் நானும் என் சிஸ்டரும் இந்த கட்டிலோட அடியில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டோம். ஆக்சுவலாக எங்களால் வந்து அந்த சிச்சுவேஷனை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப வியர்டான ஒரு நிலைமையாக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு ராத்திரி வந்து எப்படி கடப்போம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனு, அதாவது நமக்கு எல்லாமே ஒரு நைட்மார் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு திடீர்னு ஒரு பயம் ஏற்பட்டால் அந்த ராத்திரி எப்படா முடியுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சரிங்களா? இருட்டாகவே இருக்கும். நமக்கு வந்து விடியலை பார்த்தா போதுன்ற ஒரு நினப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நினப்பு தான் எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் எப்படி நமக்கு தூக்கம் வரும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் எப்படா விடியும்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் பெட்டில் இப்படியே தான் படுத்துக்கிட்டே தான் இருந்தோம். அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டோரி இருக்குது என் லைஃப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னை மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இதை வந்து அனுபவித்தோம் ஒரே டைமில். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியும் நடந்தது அதே வீட்டில் தான். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா ஆல்ரெடி உனக்கு வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் அந்த வீட்டில் வந்து நடந்துச்சு, ஏன் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக என்னோடய பெரியம்மா வீடு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போயிருந்தோம். சரிங்களா? ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். எல்லா ஃபேமிலியும் வந்து ஒன்றா இருந்த டைம். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், 2 நாள் முன்னாடி நைட்டு எல்லாருமே அங்கேயே தங்கிட்டோம். அப்போ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கேசட்டை போட்டு மூவி பார்க்குறது தான் அப்போது வழக்கம். இப்போ வந்து நம்ம எல்லாமே பென்ட்ரைவ், லேப்டாப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் அந்த மாதிரி நிறைய அப்கிரேட் ஆகி போயிட்டோம். அப்போல்லாம் வந்து கடையில் வந்து அந்த ஊர்லலாம் கடையில் கேசட்டை வந்து வாடகைக்கு வாங்கிட்டு வருவாங்க, மூவி கேசட் எல்லாமே. அந்த மாதிரி வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு படம் கேசட் வாங்கிட்டு வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் ஒரு 10-15 பேர் படுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஹால் வந்து நல்லாவே தாராளமாக படுக்கலாம், அந்த அளவுக்கு பெருசு. நாங்கள் உள்ளேயே வந்து அன்றாம்ஸ் கிரிக்கெட்லாம் விளாடுவோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஹால், கொஞ்சம் பெரிய வீடு ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து நாங்கள் அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் அங்கேயே தங்குற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. பாதி பேர் வந்து பெட்ரூம்ஸில் தங்கிட்டாங்க. சில பேர் வந்து மேலே இருக்க பெட்ரூம் எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி வந்து தூங்க போயிட்டாங்க. நாங்கள் வந்து மூவி பார்த்துக்கிட்டே வந்து ஹாலில் நிறைய பேர் படுத்துருந்தோம். படுத்துட்டு இருக்கும்போது மூவி முடிஞ்சது, ஓகே எல்லாம் தூங்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே உட்காந்து இப்போ நமக்கு எல்லாருமே வந்து ஒரு காசிப்ஸ் பேசுகிற மாதிரி சில அமானுஷ்யமான விஷயங்களை பேசினா வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா?
பொதுவாகவே யாராச்சும் ஒரு பேய் கதை சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கேட்போம். அதே மாதிரி எங்கள் பாட்டி வந்து இது மாதிரி அவங்களுக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லும்போது எல்லாருமே உட்காந்து கேட்டுட்ருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாம் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த கொஞ்சம் நேரம் போகுது. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்து நார்மலைஸ் ஆகி வந்து தூங்குறதுக்காக போயிட்டாங்க. நான் வந்து தூங்கலை, அப்படியே உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு டோரை ரொம்ப ஆக்ரோஷமாக யாரோ வந்து தட்டுறாங்க நல்லா. ரொம்ப ஃபோர்ஸாக அந்த கதவு வந்து செம்ம வைப்ரேட் ஆகுது. ரொம்ப ஃபோர்ஸாக தட்டுறாங்க. அங்கே படுத்திருந்த எல்லாருமே அலறி எணிச்சிட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு அலறி எணிச்சிட்டாங்க. அப்போது அந்த டோர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக டட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த டோரை ஒட்டி கொஞ்சம் கிராஸில் வந்தால் ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா அந்த வராண்டா வந்து ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். என் அக்கா என்ன பண்ணுறாங்க, வேறு யாருன்னா ஆளுங்க தான் வந்து இந்த டோரை வந்து இதுமாதிரி தட்டுறாங்களா? ஏன்னா வந்து இது தட்டும்போதே யார் அதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வாட்டி வந்து இங்கேருந்து வெளியே உள்ளேருந்து கேட்டுட்டாங்க. யார் தட்டுறது, யார் இருக்கா வெளிலன்னு சொல்லிட்டு எந்த ஆன்சரும் கிடையாது. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து டட்டன்னு தட்டிட்டு அது அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது தட்டலை, அது நின்றுச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும், ஏன்னா வந்து இது ஒருத்தருக்கு மட்டும் நடந்திருந்தா அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. இங்கே வந்து எல்லாருமே இருக்காங்க ஃபேமிலியில், சரிங்க. எல்லாருமே அந்த ஃபேமிலியில் அங்கே தான் இருக்காங்க. எல்லார் கண் முன்னாடியும் இது நடந்துச்சு. என் அக்கா போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க. அந்த டோர் பக்கத்தில் யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா அவங்க வளர்க்குற நாய் இந்த டோரை பார்த்த மணியே அப்படியே குலைக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிது. அது குலைக்கலை, அது யாரையோ பார்த்துட்டு நிற்குதுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் வந்து எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் அது எங்களோட டோரை மட்டுமே பார்த்து நிற்கிது.